ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே 1ஆம் தேதி 2024 அன்று மாலை 5:21 மணிக்கு மேஷ ராசி கார்த்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை 2ஆம் பாதத்திற்கு குரு பகவான், கார்த்திகை 1 அப்படின்றது மேஷ ராசியில் இருக்குது, கார்த்திகை 2 ரிஷபராசி. இந்த மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறும் குரு பகவான் ஓராண்டு காலம் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் பலன் காண இருக்கிறோம். முதல்ல நெருப்பு ராசிகளை பார்க்க போகிறோம். நெருப்பு ராசிகள் அப்படின்னும் போது மேஷம், சிம்மம், தனுசு. முதல் நெருப்பு ராசியான மேஷ ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு நிலைமைக்கு பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி மாலை 5:21 மணிக்கு குரு பகவான் மாற இருக்கிற கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது கரணம் பலவும் குரோதி தமிழ் ஆண்டு. மேஷத்தில் சூரியன் உச்சம், சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, துலா லக்னம், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இந்த அமைப்பில் இருக்கும்போது தான் குரு பகவான் ரிஷபராசியில் 9 பாதங்கள் அப்படின்னும்போது கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1லேருந்து 4, மிருகசீரிஷம் 1லேருந்து 2. இந்த 9 பாதங்களில் தலா ஒரு பாதத்திற்கு 1.25 மாதம் சஞ்சரிக்க போகிறார். ஒரு வருஷம் ரிஷபராசியில் இருந்தால் கூட தலா ஒரு பாதத்திற்கு 1.25 மாதம் சஞ்சரிக்க போகிறார். இந்த சுமார் ஒரு வருட காலம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் 1.25 மாதம் சஞ்சரிக்கிற குரு முதல்ல இப்போ மேஷராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அவரது பார்வைகள் குருவுக்கு எப்பவுமே 5, 7, 9 பார்வைகள் இருக்கும். 7ஆம் பார்வை ரொட்டீன் பார்வை, 5, 9 சிறப்பு பார்வை. அந்த பார்வைகள் பார்த்திங்கன்னா மேஷத்திற்கு 6ஆம் ராசியான கன்னி ராசியிலையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் ராசியில் வர விருச்சிக ராசியிலையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் ராசியில் வர மகர ராசியும் தான் பதிகுது. அப்போது மேஷ ராசிக்கு நம்ம பார்க்கும்போது கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிகளில் அவரோட பார்வையை பதிக்கிறார். அந்த அடிப்படையில் தான் மேஷராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அப்படின்னும் போது நமக்கு தெரியும், காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேஷராசி, நெருப்பு ராசி, சர ராசி. அதனால் இவங்களுக்கு இயற்கையிலேயே மன வலிமை அதிகமாக இருக்கும், இயற்கையை ரசிக்க ஆர்வம் அதிகமாக இருக்கும், தலைமை, நம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் அதிகமாக இருக்கும், கம்பீரமான தோற்றத்தை உடையவங்க. இவங்க எதிலும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், கம்பீர தோற்றம் உடையவர்கள், பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பரந்த மனப்பான்மை உடையவர்கள். இந்த ராசியில் தான் சூரியன் உச்சநிலை அடையுது, செவ்வாய் ஆட்சி பலத்தை பெறுது. அதனால் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நீதிமான்களாக இருப்பார்கள், கோபக்காரங்களாக இருப்பாங்க, அநீதியை கண்டு பொங்கி எழுவாங்க, யாரையும் சார்ந்திருப்பதை விரும்ப மாட்டாங்க, எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள், கோபத்தை குறைத்து கொண்டால் வெற்றியாளர்களாக இவங்க வரலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானதாக இருக்கும், சிறந்த போட்டியாளர்களாக இருப்பார்கள். மேஷராசிக்கு சரியான துறைன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசியை சொல்லலாம். சரியான துணை, அதாவது மனைவி எந்த ராசியிலேருந்து வரலான்னு கேட்குறாங்கல்ல, இப்போ இருக்கத்திலே பெஸ்ட் ஃபிட்டு மேஷராசிக்கு அப்படின்னு பண்ணும்போது துலா ராசியை தான் நம்ம சொல்ல முடியும். சண்டையிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. மேஷத்திற்கு அதிகமாக ஒத்து போகக்கூடிய ஃப்ரெண்ட்லி ராசிங்க அப்படின்னு சொல்லும்போது சிம்மமும் தனுசும் இவங்களுக்கு மிகவும் ஒத்து போவாங்க. சிம்ம ராசியில் இருக்க மகம், பூரம், உத்திரம், தனுசு ராசியில் இருக்க மூலம், பூராடம், உத்திராடம் இது எல்லாமே மேஷத்தில் இருக்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிகமாக ஒத்து போவாங்க. இந்த குரு பெயர்ச்சி 2024 மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். குருவின் பாதங்கள் பதியும் இடமான அவர் தனஸ்தானத்தில் இருந்தால் இருக்கார். மேஷராசிக்கு தனஸ்தானம் அப்படின்றது ரிஷபராசி. அந்த ரிஷபராசியிலேருந்து ருணரோக, சத்ருஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் முதல் இடங்களை தான் அவர் பார்க்குறாரு குரு.
குரு பார்வை பதியக்கூடிய இந்த இடங்கள் வந்து பலம் பெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் உள்ளிட்ட வர்த்தகம் முன்னேற்றத்தை தரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் ஏற்படும். பொருளாதார ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் திருமண ஏற்பாடுகள் செய்வீங்க. வீடு வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் எண்ணிய செயல்களை ஈடேற்றுவீங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் இந்த ஓராண்டில் அப்படின்னா, சித்திரை 18 வைகாசி வரைக்கும் கிருத்திகை 2 வந்து குரு சஞ்சாரிக்கிற இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வைகாசி 2 முதல் வைகாசி 15 வரைக்கும் சுய கௌரவம் முன்னேற்றம் ஏற்படும். வைகாசி 16 வைகாசி 29 வரைக்கும் அதிகாரம், பதவி போன்றவை கிடைக்கும். வைகாசி 30 ஆனி 12 வரைக்கும் இவங்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாம். ஆனி 13 முதல் ஆனி 17 வரைக்கும் வெளியூர் இடமாற்றம் ஏற்படும். ஆனி 28 ஆடி 13 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கிறதுனால இந்த ஏற்படுற நஷ்டங்களை தவிர்க்கலாம். ஆடி 14 ஆவணி 2 வரைக்கும் தாய் வழி உறவு, வீடு வாகனம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம், புதிய வீடு வாகனம் வாங்குவீங்க. தாயார் வழியாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நன்மைகள் கிட்டும். புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 28 வரையிலான காலகட்டத்தில் வீடு மாற்றம் செய்வீங்க. வீட்டை வந்து புனரமைப்பு பண்ணுவீங்க. புரட்டாசி 29 முதல் தை 29 வரையிலான காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதுனால ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். பங்குனி 22 சித்திரை 13 வரை வியாபாரிகளுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றமாக இருக்கும். உங்களது உடம்பு இந்த காலகட்டத்தில் உடல் வெப்பத்தை அதிகமாக இருக்குது. சூட்டை தணிக்கிறதுக்கு தயிர், மோர் உள்ளிட்ட பானங்களை உட்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மேசராசிக்கு உகந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேசராசிக்காரங்க பவளம் மோதிரம் போட்டுக்கலாம். பயன்படுத்த வேண்டிய உலோகம் செம்பு. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இவர்களுக்கு 50% ஏற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவ அடிப்படையில் கூறப்படுகின்ற பலன்கள். உங்கள் மேலும் துல்லியமான பலன்களுக்கு வந்து உங்கள் லக்னாதிபதியோட அமைப்பையும் சுயஜாதகத்தில் உங்கள் லக்னம் இருக்கும். அந்த லக்னாதிபதி இருக்கின்ற இடம், பாவத்தை பார்க்கின்ற இடம், பாவத்தில் இருக்கிற கோள்கள் இந்த அடிப்படையில் தசா புத்தியை நிர்ணயிக்கும். பிறந்த காலத்தில் தசா புத்தி இருப்பு இருக்கும். அதை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு நடப்பு தசா புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணம் இதெல்லாம் வந்து இணைத்து கோச்சார பலன்களையும் இணைத்து சொல்லும்போது துல்லியமான பலன்களை நீங்கள் பெறலாம். உங்கள் வளமான எதிர்காலத்தை அமைத்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் அலோ டிவியோடு. நன்றி, வணக்கம்.